ஏன் தம்பி திடீர்னு பெருசு பெருசா இத்த சோடு கத்தி எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் பாய்ந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? மேடம் போட்றேன் மேடம். மேடம் 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 எங்கடா வந்த? போடா கீழே. மேடம் மேடம் போட்றேன் மேடம். என்ன கத்திய காட்டி மிரட்டலாம் நினைச்சியா? கத்திய காட்டி மிரட்டனா நான் மிரட்டிடுவேன் நினைச்சியா? ஏண்டா இவ்வளவு முடி இருக்க மூளை இல்ல? பண்ணிட்டேன் மேடம். போடா மேடம் போயிடுறேன் மேடம். ஏன் தம்பி இத்த சோட அருவாளோட வந்திருக்கிறீங்க? தேங்காய் வெட்ட போறீங்களா? இல்லக்கா உங்க கழுத்தை வெட்ட வந்திருக்கோம். ஐயோ தம்பி வேணாம் தம்பி, என்ற கழுத்தை வெட்டினா உனக்கு என்ன கிடைக்கும்? நான் பாவம் இல்லையா? சொன்னா கேளுங்க. நந்தினி, உன் ஆளுங்க சொன்ன மாதிரி கரெக்டா வேலையை முடிச்சிருவாங்கல்ல? முடிச்சிருவாங்க ஆண்டி. ஏன் திடீர்னு உங்களுக்கு ஆட்கள் மேல சந்தேகம்? உன் ஆளுங்க மேலலாம் எனக்கு சந்தேகம் இல்ல. நாம கொல்றதுக்காக அனுப்பி இருக்கோம்ல, அந்த 2 பேர் மேலதான் எனக்கு சந்தேகம். ஆமா நந்தினி, புவனா நல்ல சிலம்ப சொத்துவா. அகிலாவை பத்தி கேட்கவே வேணாம். ஆனா உன துப்பாக்கி எடுத்து நெத்தில வைப்பா. இவங்கள கொல்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி. அதனாலதான் இந்த தடவை வித்த தெரிஞ்ச ஆட்களை இறக்கிருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு அகிலா புவனா 2 பேர்ல ஒருத்தர் அவுட். ஏய் என்னாச்சு? யாரு முடிச்சீங்க? எங்க முடிக்கிறது? கொஞ்சம் ஏமாந்துருந்தா எங்களை முடிச்சிருப்பாங்க மேடம். ஏய் என்ன சொல்ற? மேடம் அந்த பொம்பளைக்கு சிலம்பம் தெரிஞ்சிருக்கு மேடம். நாங்க கத்தி எடுத்ததும் அந்த அம்மா சிலம்பத்தை கையில எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். மேடம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போன பொம்பளை ரிவால்வர் ரீட்டா மாதிரி கையில துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க மேடம். துப்பாக்கி தோட்டா விட நாங்க வேகமா ஓடிட்டோம் மேடம். இந்த மாதிரி வித்த தெரிஞ்ச ஆளுங்களை க்ளோஸ் பண்றதுக்கு எங்களை கூப்பிடாதீங்க மேடம். ஆமா மேடம், இந்தாங்க உங்க பணம். ஆளை விடுங்க. டேய் வாங்கடா போலாம். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. எவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பு இது. இப்படி ஆயிடுச்சே நந்தினி. இவங்கள இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டு தள்ளுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே. வேதாளம் மாதிரி திரும்ப திரும்ப நம்ம முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். ஏங்க மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்தும் புவனா எங்க இருக்கான்னு தெரியலையே. நீங்க வேற மூணா மாதிரி நேத்து அகிலா கிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டீங்க. இப்ப அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி சரி புலம்பாத. அதுவும் அங்க ரூம் இருக்கு பாரு, அங்க போய் இருந்துட்டு புவனாவுக்கு போன் போடுவோம். வா சரி போலாம் வா. அண்ணே சொல்லுங்கண்ணே, வந்துட்டீங்களா மண்டபத்துக்கு? வந்துட்டோமா? 3 பேர் மண்டபத்துல தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. என்ற பேச்சு கேட்டு நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. அண்ணே நான் சொல்லும் போது உங்க மகனை கண்மணி கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். மத்தது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். போனா ஒன்னு அழைச்சிட்டு வாங்க, நாழி ஆயிட்டே இருக்கு. வா. நந்தினி, முதல் பிளான் தான் சொதப்பிடுச்சு. வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஆண்டி இருக்கு ஆண்டி. அதுக்காக தானே நான் உங்களை வர சொன்னேன். சரி சொல்லு. ஆம்
ஓகே சூப்பர். என்ன கதவு பூட்டி இருக்கு? என்னங்க சொல்றீங்க? நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம யாராவது பூட்டிட்டாங்களா? அப்பா ஹலோ, யாராவது இருக்கீங்களா? Please, கதவு திறங்க. அவன் நம்ம முடிச்சிட்டோம்னா ஹலோ. யாராவது கதவு திறங்க. என்ன நந்தினி வெளிய தாப்பா போட்டுருக்கான, உள்ள இருந்து சத்தம் ஆண்டி, வருது. ஆள் உள்ள இருக்கிறது தெரியாம தாப்பால் போட்டாங்களா இல்ல யாராவது அடைச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியலையே. என்ன தெரியும், கதவு திறந்தா தானே தெரியும். இரு. ஹலோ. நல்ல நேரத்துல வந்து கதவு திறந்தீங்க, ரொம்ப நன்றிமா. நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ டாப்பா போட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம். ஏய் வாடி வாங்க. ரொம்ப நன்றிமா. என்னங்க இது, நீங்க எல்லாம் எங்க போயிட்டு வாரீங்க? அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை யார் பாக்குறது? உட்காருங்க உட்காருங்க, நான் மேடைக்கு போறேன். அம்மாமா ஒரு நிமிஷம். அட என்னன்னு சொல்லுங்க, இப்ப முகூர்த்த நேரத்துக்கு தானே நான் போயிட்டு இருக்கிறேன். சரி சரிம்மா. எப்பா அவங்கள போய் கூட்டு வாப்பா. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை யார் பாக்குறது? நான் மேடைக்கு போறேன். இப்போ வந்துருவாங்கம்மா. எல்லாரும் இங்க வாங்கப்பா. என்னங்க இது? அட என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது வந்துமா என்ன சொல்ல வந்தேன்னா, அங்க பாருங்கண்ணே. உங்க ரெண்டு பேர்ல யாருமா எங்க ஊர் புவனேஸ்வரி அம்மா? என்னங்க இது, என்ன கூட அடையாளம் தெரியல. நான் தான் உங்க புவனேஸ்வரி. ஐயோ அப்படி பேசுற பாரு, நான் தான் புவனேஸ்வரி. இது அகிலாண்டேஸ்வரி. என்ன அகிலா இப்படி போய் சொல்ற? ஏன் அகிலா, நான் தான் நல்லூர் கிராமத்து தலைவி புவனேஸ்வரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி போய் சொல்ற? ஐயோ எத்தச்சோடு போய் சொல்றா. நீ தான் அகிலாண்டேஸ்வரி, நான் தான் புவனேஸ்வரி. நான் தான் புவனேஸ்வரி, நீ அகிலாண்டேஸ்வரி. இல்ல இல்ல, நீ தான் அகிலாண்டேஸ்வரி, நான் தான் புவனேஸ்வரி. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நான் தான் புவனேஸ்வரின்னு சொன்னா நாங்க எப்படிமா கண்டுபிடிக்கிறது? உண்மையான புவனேஸ்வரி உங்கள யாருன்னு சொல்லுங்கம்மா. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி யாரு, இந்த ஊர் புவனேஸ்வரி யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும். அம்மா, உங்க ஆதி கேக்குறேன், உங்க ரெண்டு பேர்ல யார் என்னுடைய அம்மா? என்ன பாக்குற அகிலாண்டேஸ்வரி? ஒன்றரை மாவன் உன்கிட்ட கேக்குறான்ல, நீதான் அகிலான்னு ஒத்துக்கோ. அச்சோ 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 அச்சோ, பெத்த மகனே இல்லன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா அகிலா? ஐயோ போய் நானா சொல்றேன்? பாவம் ஆதி தம்பி ஏமாந்து நிக்குது பாரு. நீதான் அகிலான்னு ஒத்துக்கோ, இப்படி தப்பு பண்ணாத. நான் தான் போனான்னு எல்லாருக்குமே தெரியும், எதுக்கு இப்படி வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க? புவனாக்கா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அகிலாக்கா கையில ஸ்டார் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஸ்டார் மார்க்கை வச்சு அவங்க அகிலாக்கா இல்ல புவனாக்கான்னு குழப்பி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி போடணும். ஐயா ஐயா ஏனுங்க, அகிலாக்கா யாரு புவனாக்கா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. நீ எப்படா முருகேசா கண்டுபிடிப்ப? ஐயா அது வந்துங்க, நான் வந்துங்க அகிலாக்கா கையில, ஐயோ இல்லங்கய்யா, நான் வந்து புவனேஸ்வரி அக்கா கையில நட்சத்திர படம் வரைஞ்சு வச்சிருக்கேனுங்க. 6 கையில நட்சத்திர படம் வரைஞ்சிருக்கோ அவங்க தாங்க புவனேஸ்வரி அக்கா. கண்டுபிடி கண்டுபிடி. அக்கா கைய கொஞ்சம் நீட்டுங்கக்கா. அக்கா அந்த கையிலங்க, இந்த கைங்க. ஓ இத பாத்தீங்களா, நட்சத்திர படத்தை பாத்தீங்களா? இவங்க தாங்க புவனேஸ்வரி அக்கா, அவங்க அகிலாக்காங்க. ஏண்டா முருகேசா, கையில அந்த நட்சத்திரம் இருந்தாதான் ஒன்ற புவனேஸ்வரி அக்கா, அப்படிதானே? அப்ப இது என்ன பாரு,
இந்த நட்சத்திரத்தை நீ தானே வரைஞ்ச என் கையில, மறந்துட்டியா? என்ன முருகேசா, நீ அகிலாவ புவனான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறியா? அது நடக்காது. யோ முருகேசா, கையில இருக்க ஆதாரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடணும்னு சொன்ன, என்னாச்சு இப்ப? ஐயோ ஒரே குழப்பமா போச்சுங்கய்யா. ஒரு கையில தான் நான் நட்சத்திர படம் வரைஞ்சனுங்க, அது எப்படி 2 பேர் கையில வந்துச்சுன்னு தெரியலங்கய்யா. ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அந்த குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எப்படி சித்தி கண்டுபிடிப்பீங்க? நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும்? ஏய், அறிவை யூஸ் பண்ணி அறிவியல் மூலமாவும் கண்டுபிடிப்பேன். எங்க அக்காவுக்கு பாம்பே பிளட் குரூப். இப்ப இவங்க 2 பேருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா யாருக்கு அந்த பிளட் குரூப் இருக்கோ அவங்க தான் ஒரிஜினல் அகிலா, மீதி இருக்கிறவங்க புவனான்னு தானே தெரிஞ்சிட போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சித்தி. ஆனா இப்ப பிளட் டெஸ்ட் எப்படி எடுப்பீங்க? ஏய், இங்க நடக்கிற குழப்பத்தை தான் நான் பாத்துட்டு இருந்தேனே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். டாக்டர், ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. நான் சொன்னேன்ல டாக்டர், இவங்க 2 பேருக்கு தான் பிளட் செக் பண்ணணும். எடுங்க. மேடம், உங்களுக்கு பாம்பே பிளட் குரூப்னு ரிசல்ட் வந்திருக்கு. என்ன அகிலா, எதா இருந்தாலும் இத மறைக்க முடியாது பாரு. இப்பதான் எரிஞ்சு போச்சா? பாம்பே பிளட் குரூப். அது யாருது? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பிளட் குரூப். மேடம் 1 மினிட். மேடம், உங்களுக்கும் பாம்பே பிளட் குரூப்னு ரிசல்ட் வந்திருக்கு. என்ன இது? அகிலா, பார்வதி, கடைசியில இந்த புவனாக்கும் ஒரே பிளட் குரூப்பா? அதான் ஒன்ற ரத்தம் பாம்பே பிளட் குரூப்னு சொல்லியாச்சே, அப்புறம் எதுக்கு நாடகம்? போ அகிலா, ஒன்ற ஊருக்கே திரும்பி. போய் சொல்லாத. சரி, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன ரத்த குரூப்னு, அதனால எனக்கு தெரியல. ஆனா நீ பாம்பே பிளட் குரூப் தான். நீ தான் அகிலா, நான் தான் புவனா. சரி, இருங்க. இப்ப இங்க யாரு புவனாமாங்கிறது தேவையில்லை. இப்போ கல்யாணம் நடக்கணும். ஊர் ஜனங்களும் நமக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால கல்யாணம் நடக்கட்டும். 2 பேரும் புவனாமான்னு சொன்னா என்ன? பொண்ணு மாப்பிள்ள 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கட்டும். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஐயா, நீங்க கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. என் மருமக பார்வதி நல்ல யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நடந்தா புவனாவுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க மேல போங்கம்மா. ஆமா ஆமா, நான் போகாம எப்படி?
இந்த 2 பேத்துல யாரு என் தங்கச்சி புவனேஸ்வரின்னு எனக்கு தெரியணும். என் தங்கச்சி புவனா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கா. என் பையன் சுதீருக்கும் அவ பொண்ணு கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கா. புவனேஸ்வரி யாருன்னு தெரியலையே. நான் யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? என் பையனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஐயா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. முதல்ல கல்யாணம் நடக்கட்டுமே, அப்புறமா பேசிக்கலாம். கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்து. நான் தான் உண்மையான புவனேஸ்வரி. டேய் கதிரேசா, என்ற மக பக்கத்துல இருந்து எழுந்திரிடா. சுதிரே, நீ வா கண்ணு. கண்மணி கழுத்துல நீதான் தாலி கட்டணும். வா. ஏய், என்றா பாத்துட்டு இருக்க? சொல்றல எந்திரிடா. எந்திரி. நிறுத்து. கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சவால் விட்டியே, ஞாபகம் இருக்கா? உன் பேர் கெட்டு போகாம நான் முடிவு பண்ண கல்யாணத்தை நீ நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டியே, என்ன ஆச்சு? கடைசியில உன்னாலேயே பொறுத்துக்க முடியாம நீயே உன் பேரை கெடுத்துக்கிட்ட. ஆமா, எனக்கு இது கல்யாணம் குடும்ப அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் தான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்வதிய பாரு. பார்வதி மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நீயே எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா நான் பார்வதிய மருமகளா ஏத்துக்க தடையா இருந்ததே என் மனசுல இருந்த இந்த பாழா போன குடும்ப அந்தஸ்து, கௌரவம், பிரஸ்டீஜ், இந்த பரம்பரை இதெல்லாம் தான். அதனால ஆதியும் பார்வதியும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அவங்க நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டா அதை விட பெரிய சாபம் நமக்கு கிடையாது போனா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். உன்ன மாதிரியே நானும் அந்தஸ்து தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா பார்வதி மாதிரி இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. நானும் கடைசி வரைக்கும் அவளை புரிஞ்சுக்காமலேயே இருந்திருப்பேன். அது மட்டும் இல்ல போனா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. ஆட ஒன்று காரணம் எல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம். நான் இது வரைக்கும் பொறுமையா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். இது என் கண்மணி, என்ற பேச்ச மீற மாட்டா என் மக. உனக்கு ஒண்ணு தெரியுமா போனா, கதிர் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு விஷம் குடிக்க போனா. ஏன் போனா, உனக்கும் பொண்ணு கண்மணியோட உயிரை விட உன் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம்னா தாராளமா நீ கல்யாணத்தை நிறுத்திக்கோ. உன் இஷ்டம் போல பண்ணு. புவனாமா, ஆனா நீங்க ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க அவங்க காதல புரிஞ்சுக்க கூடாதா? தயவு செஞ்சு கதிர் கண்மணிய நீங்களே சேர்த்து வைங்க. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன்.